இந்த யவீருவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்துவிட்டது. அது என்னவென்றால், தன்னுடைய ஒரே ஒரு மகள் வியாதிக்கு ஆளாகி விட்டாள். மரணப்படுக்கையிலே துடித்துக் கொண்டிருக்கிறாள். எத்தனையோ வைத்தியர்களிடம் கட்டாயம் அவளை கொண்டு போயிருந்திருப்பான். ஏனென்றால் அவன் ஒரு அதிகாரியாக இருந்தவன். அதே போல தன்னால் இயன்ற எல்லா வைத்தியங்களையும் தன் மகள் பிழைக்க வேண்டும் என்று செய்திருந்திருப்பான். எத்தனை வைத்தியர்களிடத்தில் தன் மகளை அழைத்துக் கொண்டு போனாலும், எத்தனை மருத்துவர்களிடத்திலே காண்பித்தாலும், மருந்துகளை எடுத்துக்கொண்டாலும் அவன் மகளுடைய வியாதி குறையவே இல்லை. மட்டுமல்லாது அவள் மரணத்தோடு கூட போராடிக் கொண்டிருக்கிறாள். இவள் எல்லாவற்றையும் தாண்டி எந்த நிமிடத்திலும் அவள் சாகலாம். இந்த விஷயம் யவீருவுக்கு புரிந்திருந்தது. என்னுடைய அன்பு மகள் சாகக்கூடிய தருவாயிலே இருக்கிறாள். ஐயா, என்னுடைய மகள் மரிக்கும் தருவாயில் இருக்கிறாள் என்று சொல்லுகிறான். யவீரு தன் வாழ்க்கையிலே கொண்டிருந்த பிரச்சனை யாராலும் தீர்க்க முடியாத பிரச்சனை. வைத்தியர்களால் தீர்க்க முடியாத ஒரு வியாதியால் தன் மகள் தவித்துக் கொண்டிருக்கிறாள். இரண்டாவது, இங்கே குமாரத்தி என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? குமாரத்தி என்றால் அவள் மிகவும் சிறுமியாயிருந்தாள். லூக்காவின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலே நாம் பார்க்க முடியும். இதே யவீருவின் சம்பவத்தை அங்கே குறிப்பிடும் போது தன்னுடைய ஒரே குமாரத்தி என்று எழுதப்பட்டிருக்கும். அதாவது யவீருவனுடைய ஒற்றைக்கு ஒரே ஒரு மகள், இந்த குமாரத்தி. தன்னுடைய உயிர் எல்லாமே அவள் மீதுதான். அந்த மகள் என்றால் உயிர். சாதாரணமா ஒற்றைக்கு ஒரு மகனோ அல்லது ஒற்றைக்கு ஒரு மகளோ இருந்தா அவங்கள ரொம்ப செல்லமா தாயும் தகப்பனும் வளர்ப்பாங்க. அவளுடைய எல்லா ஆசையும் அந்த மகன் மேலேயோ மகள் மேலேயோ தான் இருக்கும். ஒரு சின்ன அடி பட்டுட்டா கூட அதை தாங்க முடியாது. சிறு காயம் ஏற்பட்டாலும் தாங்கிக்க முடியாது. அந்த மகளுக்கு ஏதாவது ஆயிட்டா அப்படியே தடுமாறி போயிடுவாங்க. ஏன்னா உயிரே வச்சிருப்பாங்க. ஒருவேளை யவீருவும் கூட தன் ஒரே மகளை உயிருக்குயிரா நேசித்திருப்பான். அப்படி உயிருக்குயிராய் நேசித்த மகளுக்குத்தான் இப்ப ஒரு பேராபத்து வந்திருக்கிறது. இன்றும் கூட நம்ம மத்தியில் யாரும் இருக்கீங்களா? நான் எதை அதிகமாக நேசித்தேனோ அதற்குத்தான் இன்று பிரச்சனை வந்திருக்கிறது. வேலையை நான் அளவுக்கு அதிகமாய் நேசித்தேன், பிரச்சனைக்குள்ளாகி இருக்கிறது. என் குடும்பத்தை நான் மிகவும் நேசித்தேன், பிரச்சனைக்குள்ளாகிவிட்டது. என் மகளை நான் அதிகமாக நேசித்தேன், ஆனால் அவள் வாழ்க்கை பிரச்சனைக்குள்ளாகிவிட்டது. என்னுடைய மகனை நான் உயிருக்குயிரா நேசித்தேன், அவனுடைய வாழ்க்கை இப்பொழுது பிரச்சனைக்குள்ளாகி இருக்கிறது. நான் தேவனுடைய ஊழியத்தை உயிருக்குயிரா நேசித்தேன், ஆனால் இன்று அந்த ஊழியத்திலே பெரிய பிரச்சனை வந்துவிட்டது. நாட்களில் நம்மில் சில பேர் எவற்றை அதிகமாய் நேசித்தார்களோ அப்படி அவர்கள் நேசித்தது இன்று அவர்களுக்கு தூரமாகிவிட்டது. எங்கோ தூரமாய் போய்விட்டது. தாங்கவே முடியாமல் தடுமாற்றத்தோடு கூட அந்த நிலையில இன்று தேவ சந்நிதிக்கு வந்திருக்கிறீர்கள். ஏனென்றால் எதை நான் அதிகமாய் நினைத்தேனோ, எதை நான் அதிகமாய் நேசித்தேனோ, யாரை நான் உயிருக்குயிராய் நேசித்தேனோ எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேன். என் கணவரை நான் மிகவும் நேசித்தேன், இன்று அவர் என்னை விட்டு பிரிந்து விட்டார். என் மனைவியை நான் உயிருக்குயிராய் நேசித்தேன், அவள் என்னை விட்டு பிரிந்திருக்கிறாள். என் பிள்ளைகளை நான் உயிருக்குயிராய் நேசித்தேன், என் பிள்ளைகளை என்னை விட்டு போய்விட்டார்கள். யவீருவனுடைய பிரச்சனை என்னவென்றால், அவன் உயிருக்குயிராய் நேசித்த ஒரே ஒரு மகள் எந்த நிமிஷத்தில் வேண்டுமானாலும் அவனை விட்டு அவள் பிரியலாம். நிரந்தரமாக அவள் அவனை விட்டு பிரியக்கூடும். அப்படிப்பட்ட சமயத்தில் தான் அவன் மனதிற்குள்ளே அது குத்திக்கொண்டே இருக்கிறது. இந்த பிரச்சனையிலிருந்து மீட்டு வெளியே கொண்டு வர முடிந்த ஒரே ஒருவர் தான் என் கண்களுக்கு தெரிகின்றார். அவர்தான் இந்த உலகமே அழைக்கக்கூடிய மேசியா, இயேசு கிறிஸ்து. ஒருவேளை அந்த இயேசு கிறிஸ்துவனிடத்திலே நான் செல்லுவேன் என்றால், எங்கள் ஜெப ஆலயத்திலே இருக்கின்ற மற்ற அதிகாரிகள் எல்லாம் என்னிடத்திலே கேள்வி கேட்பார்கள். நீ எதற்காக அந்த இயேசுவை தேடிச் செல்லுகிறாய்? நாம் எல்லோருமே அவரை விரோதிக்கிறோம் அல்லவா? அவர் செய்து கொண்டு வருகிற அற்புதங்களும் ஆச்சரிய காரியங்களும் பொய் என்று நாம் பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? அவர் பிசாசுக்கு ராஜா என்று சொல்லி மனிதர்களை திருப்பிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? அப்படிப்பட்ட கூட்டத்தை சார்ந்திருக்கிற நீ சென்று இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை பற்றிக் கொள்வேன் என்கிறாயே, புத்தி இல்ல உனக்கு என்று கத்துவார்கள் என்று தெரியும். ஆனால் ஒன்று மாத்திரம் உண்மை, கிறிஸ்துவை விரோதிக்கிறவர்கள் எல்லோரும் சேர்ந்தாலும் என் மகளை பிழைக்க வைக்க முடியாது, பிழைக்க வைக்க முடியாது. இவர்கள் எல்லோரும் விரோதிக்கிற போதும் அந்த ஒரு இயேசு மாத்திரம் நினைத்தால் என் குமாரத்தியை உயிர் பிழைக்க வைக்க முடியும். அன்று அந்த அதிகாரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. என்னுடைய கஷ்டத்தில் எனக்கு ஆறுதலா இல்லாத,
என் கண்ணீரை துடைக்க முடியாத, என் மகள் உயிரை காப்பாற்ற முடியாத இவர்கள் பேச்சை கேட்டு நான் என்னுடைய மகளை இழந்து போக வேண்டுமா? அல்லது என் கண்ணீரை துடைக்க முடிந்த, என் குமாரத்தியை பிழைக்க வைக்கக்கூடிய இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை பற்றிக் கொண்டு அற்புதங்களை என் கண்ணார காண்பதா? எதற்கு நான் ஓட்டு போட வேண்டும்? எதை நான் சார்ந்து கொள்ள வேண்டும்? எவ்வளவு ஒரு தீர்மானம் பண்ணினான். 100 ஆனாலும் 106 ஆனாலும், சமுதாயம் என்ன சொன்னாலும், என்னை சுற்றி இருக்கிறவர்கள் என்ன நினைத்தாலும், என்ன சொன்னாலும், இவர்கள் ஒருவராலும் எனக்கு நன்மை பயக்க முடியாது. யாரும் என் பிரச்சனைக்கு தீர்வு தர முடியாது. இவர்கள் யாராலும் என் குடும்பத்தில் இருக்கிற என் குமாரத்தின் வியாதிக்கான விடுதலையை ஒருவராலும் தரவே முடியாது. ஆனால் என்னை நிந்திப்பார்கள், கேள்வி கேட்பார்கள், வேதனைப்படுத்துவார்கள், பாடுபடுத்துவார்கள், விரட்டி அடிப்பார்கள். ஆனால் அவர்களை பார்த்து நான் பயந்து ஓடுவேன் என்றால், இந்த பயத்தால் ஒருவேளை ஆண்டவரிடத்தில் என் மகளை நான் அழைத்துக் கொண்டு வராமல் விட்டுவிட்டேன் என்றால், அந்த ஆண்டவர் என் குமாரத்தின் இடத்தில் கொண்டு போகாவிட்டால் நஷ்டம் எனக்குத்தான், மகளை இழப்பது நான் தான் என்று ஒரு தீர்மானம் எடுத்து விட்டான். சமுதாயத்துக்கு பயந்து கொண்டு என் குமாரத்தியை நானே கொன்றுவிட கூடாது என்று உடனே என்ன செய்கிறான்? இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து விட்டான். அப்படி அவரை தேடி வந்து, இயேசுவே என்று அவர் பாதத்தை பற்றிக் கொண்டு என்ன செய்தானாம்? இயேசுவின் பாதத்தை பற்றிக் கொண்டு, என் குமாரத்தி மரண அவஸ்தை படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு ஆண்டவரே தயவு செய்து என் வீட்டுக்கு வந்து அது கரங்களை என் குமாரத்தின் மீது வைத்தால் போதும், என் மகள் பிழைத்துக் கொள்வாள் என்று இன்னொரு வார்த்தை கூட இருக்குங்க. நல்லா கவனிக்கணுங்க. மிகவும் வேண்டிக் கொண்டான். வேண்டிக் கொண்டான் அப்படின்னா என்னங்க அர்த்தம் சொல்லுங்க? எப்பவாவது நீங்க யாருகிட்டயாவது வேண்டிக் கொண்டிருக்கீங்களா? ஆம் அப்படின்னு சொல்ல கையெழுத்துங்க பார்க்கலாம். நான் வேண்டிக் கொண்டேன் என்றவர்கள் நிறைய கணவன்மார் கையெழுத்துறீங்க. சகோதரிகளே, என்னைக்காவது வேண்டிக் கொண்டிருக்கிறீங்களா? யாரிடத்திலே வேண்டிக் கொண்டீர்கள்? எந்த விஷயத்துக்காக வேண்டிக் கொண்டீர்கள்? பிள்ளைங்க அப்பா கிட்டயோ அம்மா கிட்டயோ ரொம்ப வேண்டி கெஞ்சுவாங்க. மம்மி மம்மி அதை வாங்கி கொடுங்க மம்மி, பிளீஸ் மம்மி அதை வாங்கி கொடுங்க மம்மி. பணம் இல்லடி, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மம்மி, தயவு செஞ்சு எப்படியாவது வாங்கி கொடுங்க மம்மி, பிளீஸ் வாங்கி கொடுங்க மம்மி. நீ முதல்ல போ இங்க இருந்து, பிளீஸ் மம்மி 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 பிளீஸ் மம்மி. நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், சமையல் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்க வந்து இப்ப முதல்ல எந்த பக்கம் போ மம்மி, பிளீஸ் மம்மி பிளீஸ் மம்மி. இப்ப அந்த மகள் என்ன செய்கிறாள்? துக்க முகத்தோடு மம்மி பிளீஸ் மம்மி. அப்ப கூட நீங்க போகலன்னா அவ கண்கள்ல இருந்து அப்படியே என்ன வரும்? கண்ணீர் தாரை தாரையா வரும். அந்த கண்ணீரை பார்த்து நான் தாங்க முடியாம மம்மி என்ன சொல்லுவாங்க? சரி அழாத, இந்த 10 ரூபாய் எடுத்துட்டு போ, போய் உங்க ஐஸ்கிரீமா வாங்கி போ. இந்த வார்த்தையை சொன்ன உடனே அப்ப வரைக்கும் அழுதுகிட்டு இருந்த அந்த முகத்துல சடனா எங்கிருந்தோ எவ்வளவு சிரிப்பும் எவ்வளவு சந்தோஷமும் வந்து விடுகிறது. இப்ப அந்த பாப்பா என்ன செஞ்சா யோசிச்சு பாருங்க. வேண்டிக் கொண்டாள். வேண்டிக் கொண்டாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? தான் எதை அவள் விரும்பினாளோ அதை பெற்றுக் கொள்ளுகிற வரைக்கும் தன்னுடைய அம்மாவை அவள் விடவே இல்லைங்க. என்னுடைய வாழ்க்கையில கூட எங்கிட்ட ஒருத்தர் வேண்டிக் கொண்டார். சொல்லட்டுமாங்க என்னன்னு? கொஞ்சம் ஜாக்கிரதையா கவனிங்க. நான் ஸ்கூல்ல இருந்து மத்தியானம் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன், மத்தியானம் சாப்பிடுறதுக்காக. அப்படி மத்தியானம் வீட்டுக்கு போய் நல்லா அந்த பருப்பு குழம்பு அம்மா செஞ்சு வச்சிருந்த பருப்பு, அதுல நல்லா ஊறுகாய், அதோட கூட அதுல அப்படியே நெய்ய ஊத்தி நல்லா பிணைஞ்சு நேர்த்தியா வயிறார சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2-3 அந்த மாவுடு ஊறுகாய் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் 2 துண்டை சாப்பிட்டுட்டு ஒண்ணு மாத்திரம் ஜாக்கிரதையா ஒளிச்சு வச்சுக்குவாங்க. அப்பெல்லாம் இந்த மாதிரி பபுள் கம் எல்லாம் நிறைய இல்ல, இதுதான் எங்களுக்கு பபுள் கம். அப்படி அந்த மாவுடு ஊறுகாய அப்படி வாயில போட்டுட்டு வந்துருவாங்க. நேரா ஸ்கூலுக்கு வந்துருவேன். வாயில அத போட்டுக்கிட்டு கடிச்சுக்கிட்டு நொறுக்கு நொறுக்கு நொறுக்குன்னு கடிச்சுக்கிட்டு இருந்தா என் பக்கத்துல இருக்கிறவன் இப்படியே பாத்துக்கிட்டு இருப்பான். பாவம் பார்க்கும்போது அவன் வாயில பாவம் ஜொல்லு அப்படியே அதாவது நாக்குல எச்சில் ஊறிக்கிட்டே இருக்கும். டே 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 பிளீஸ்டா கொஞ்சோண்டு குடுறா, கொஞ்சம் குடுறா அப்படின்னு கேட்டானா, டே பேசாம வாய்க்குள்ள அந்த மாவோட ஊறுகா இருந்தா அந்த ஸ்மெல் வெளியே தெரியுமா இல்லையா? அத வேற என்ன செய்வேன்னா அப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தா பக்கத்துல இருக்கிறவன பார்த்தா பாவங்க, பிளீஸ்டா கொஞ்சோண்டு குடுறா, கொஞ்சோண்டு குடு, இத்தனோண்டு குடு அப்படின்னு வேண்டிக்கிட்டே இருப்பாங்க அவன். ஆனா நான் அதெல்லாம் கண்டுக்காமனு சப்பிக்கிட்டே அதை அப்படியே மென்னுகிட்டே இருக்கும்போது அந்த கடிச்சுக்கிட்டே இருந்தா அவனும் தொடர்ந்து டே பிளீஸ்ரா பிளீஸ்ரா ஒரு துண்டு குடுறா, இருறா குடுக்குறா,
குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன் அப்படின்ட்டு இருந்த நேரத்துல அந்த துண்டு திடீர்னு வாய்க்குள்ள இருந்து அப்படியே உள்ள போயிடுச்சு. இப்ப என்ன மிஞ்சிச்சு? கொஞ்சோண்டு ஒரு துண்டு, அதாவது நார், அது மட்டும்தான் மிஞ்சி இருக்கும். அதாவது நம்ம விட்டு வைப்போமா என்ன? அத கூட விட மாட்டோம் இல்லையா? அத கூட அப்படியே வச்சு மென்னுகிட்டே இருக்கும்போது பாவம், கொஞ்சமாவது குடுறா. அப்ப அவனை பார்த்து, ஒண்ணும் இல்லடா, ஆக்சுவலா துண்டு உள்ள போயிடுச்சுடா, அந்த தோல் நார் தான் மிஞ்சிருக்கு அப்படின்னா, அப்ப அவன் சொல்லுவான், அதையாவது குடுறா எனக்கு. என்னவாங்க? ஐயோ, அந்த நாரும் தோலும் அதுல வேற எதுவும் இருக்காதுங்க. ஆனா அத வாங்கி அவன் வாயில போட்டுட்டு அவன் மெல்லுவான் பாருங்க. அதாவது இப்ப நான் சொல்ல வந்தது என்னன்னா, பாவம் அவன், அதாவது நான் வாய்க்குள்ள போட்டிருந்த அந்த மாங்காய் ஊறுகாயோட அந்த ஸ்மெல்லு, அதோட நான் மென்னுகிட்டு இருக்கும் போது அவன் எச்சில் ஊறி எவ்வளவு நேரம் இப்படி வேண்டிக்கிட்டே இருப்பான் தெரியுங்களா? அப்படி வேண்டிக்கொண்டு கடைசியில அவனுக்கு கிடைச்சது என்ன? நல்ல மாங்காய் ஊறுகாய் கிடைச்சதா? யோசிச்சு பாருங்க. இந்த தோல், நான் மென்னு வர்ற அந்த தோலும் நாரும் மிஞ்சும்ல. புரிஞ்சுக்குங்க சகோதர சகோதரிகள், நாம் மனிதர்களிடத்துல வேண்டிக் கொண்டால் மிஞ்சுவது வெறும் தோல் தான், நாறு தான், வேஸ்ட் தான். இப்ப என்னோட கேள்வி, ஒருவேளை நீங்க அம்மா வீட்டுக்கு அன்னைக்கு போக வேண்டி இருக்குன்னா, அன்னைக்கு வீட்டுல சமையல் அவ்வளவு நல்லா இருக்கும். அம்மாவா இல்லையாங்க? உங்க வீட்டுக்காரர் வீட்டுக்கு வர்ற நேரத்துல, என்னங்க இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கீங்க, முதல்ல வேர்வையா இருக்கு, உட்காருங்க. ஓ, ஏதோ இன்னைக்கு மாஸ்டர் பிளான் நடக்குது அப்படியா? உங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும்னு சொல்லி இன்னைக்கு செட்டிநாட் சிக்கன் சமைச்சு வச்சிருக்காங்க. ஓஹோ, ஏதோ பிளான் இருக்கு. ஐயோ, எல்லாரும் அப்படி இல்ல. நான் சொல்ல வந்தது என்னன்னா, நமக்குள் ஏதாவது ஒரு வேண்டுகோள் இருக்கிற போது, அந்த வேண்டுகோள் நிறைவேற்றப்படும் என்று நினைக்கிற போது சாதாரணமா கெஞ்சி கேட்போம். அது எதுவரைக்கும்? நீ எதிர்பார்த்தவைகளை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும். எஸ். இன்னொரு கேள்வி, நீங்க நீண்ட நாட்களா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. 5 வருஷமாவோ 10 வருஷமாவோ 15 வருஷமாவோ அல்லது 20 வருஷங்களாவோ அல்லது 30 வருஷங்களாவோ 50 வருஷங்களாவோ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா என்னைக்காவது ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொண்டிருக்கீங்களா? வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக். எப்பொழுதாவது ஆண்டவருடைய சந்நிதிக்கு சென்று மன்றாடி இருக்கீங்களா? என்னங்க ஆண்டவரே இதொருட்டை பாத்துறீங்களா? நீங்க என்ன செய்வீங்களா எனக்கு தெரியாது. இது மன்றாடுவதாங்க? இப்படியா கத்துறது? இப்படியா கூக்குரலிடுவது? என்ன நடந்தாலும் சரி, என்னது, நீங்க எனக்கு பதில் கொடுத்தே ஆகணும். இது என்னங்க இது? பாவம், இந்த குலுக்கல் என்ன, இந்த கத்தல் என்ன? சில பேரு போராடுறாங்களான்னு தெரியாது, ஜெபிக்கிறாங்களான்னு தெரியாது. அவங்களும் குலுக்கிக்கிட்டே இருப்பாங்க, பெஞ்ச் எல்லாம் அசிப்பாங்க, கூட இருக்கிற எல்லாரையும் குலுக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரி, அதெல்லாம் ஒதுக்கி வச்சிருவோம். ஆனா என்னுடைய கேள்வி, எப்பவாவது உன்னுடைய பிரச்சனைகளுக்காக, உன்னுடைய உள்ளத்திலே ஏற்பட்டு இருக்கிற காயங்களுக்காக, உன்னுடைய குடும்பத்திலே இருக்கின்ற கலகங்களுக்காக, உன் கண்களிலே வடிகிற கண்ணீருக்காக, உன் சரீரத்திலே இருக்கின்ற வியாதிகளுக்காக, உன்னை பயப்படுத்திக் கொண்டிருக்கின்ற கடன்களுக்காக தேவனிடத்திலே சென்று எப்பவாவது மன்றாடி இருக்கியா? ஆண்டவரே ப்ளீஸ் ஐயா, ப்ளீஸ் ஆண்டவரே, ப்ளீஸ் அப்பா, எனக்கு இருக்கிற பிரச்சனையை யாராலையும் தீர்க்க முடியாது, உம்மை தவிர எனக்கு வேறு வழியே இல்லை ஆண்டவரே என்று மன்றாடி இருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ தரம் நம்முடைய ஜெபத்திற்கான பதில் வராமல் இருக்க காரணம் என்ன தெரியுங்களாங்க? குறைந்தது ஆண்டவர்கிட்ட எப்படி கேட்கணுங்கிறது கூட தெரியறதில்லை. பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனை. தன்னுடைய அன்பின் ஒரே ஒரு குமாரத்தி மரண தருவாயில் இருக்கிறாள். மருத்துவம் எல்லாமே கைவிட்டு விட்டது. எந்த மருந்தும் தன் வேலையை செய்யவில்லை. அப்படிப்பட்ட சமயத்துல தன் மகளின் மீது இருக்கின்ற அன்பு தன்னை வற்புறுத்தினதினால அந்த யவீரு வந்து இயேசுவின் பாதங்களை பற்றிக் கொண்டு எப்படியெல்லாம் மன்றாடினானோ தெரியாதுங்க. அவன் வேண்டிக் கொண்ட மன்றாட்டை பார்த்தபோது இயேசுவால் அதை தாங்கிக் கொள்ள முடியல. அன்பு சகோதர சகோதரிகளே, எப்பொழுதாவது ஆண்டவருடைய சந்நிதிக்கு வந்து உன்னுடைய வேதனைகள் எல்லாவற்றுக்காக கண்களிலிருந்து வழிந்தோடுகிற கண்ணீரோடு கூட எப்பொழுதாவது மன்றாடின சந்தர்ப்பம் உண்டா? ஒரு முறை ஒரு சகோதரனிடத்துல இந்த கேள்வியை கேட்டேன். அதாவது,
எத்தனை காலமாச்சு உன்னுடைய வாழ்க்கையில கண்ணீரோடு கூட ஜெபித்து அப்படின்னு கேட்டேன். அந்த தம்பி சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? அண்ணா, அது என்னமோ என்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் நான் கண்ணீர் விட்டு ஜெபிச்சதே இல்ல அண்ணா. ஏன்னு கேட்டா, அது என்னமோ எப்பவும் என் கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்ததே இல்ல அண்ணா. காரணம் என்ன தெரியுங்களா? இருதயம் இப்படி ஆயிடுச்சு, கடினமான இருதயமா மாறிடுச்சு. கண்ணீர் சிந்த முடியாது, கண்ணீர் சிந்தி ஜெபிப்பதற்கு தெரியாது. சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு தெரியுமா, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் 66 புத்தகங்கள் இருக்கிறது. இதிலே எந்த நேரமாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், எந்த இடமாக இருந்தாலும் கண்ணீரோடு கூட ஆண்டவரிடத்திலே ஜெபித்த வேளையில் ஆண்டவர் அதை மறுத்ததே கிடையாது. அவரால் மறுக்க முடிந்ததில்லை, அதை தாண்டி அவரால் செல்ல முடிந்திருக்கவில்லை. அதுதான் ஆண்டவருடைய கருணையும் கடாட்சமும். அந்த தகப்பன் தன் குமாரத்தின் மீது இருந்த அன்பின் அடிப்படையில தன்னுடைய கண்ணுக்கு முன்பாகவே தன் அன்பு மகள் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற அந்த சமயத்துல எப்படியாவது அவளை உயிர் பிழைக்க வைத்து விட வேண்டும் என்ற ஏக்கத்துல அந்த தகப்பன் வந்து இயேசுவின் பாதத்தை பற்றி கொண்டு மிகவும் என்ன செய்தானாம்? வேண்டிக் கொண்டானாம். அந்த காட்சியை நினைத்தாலே என் கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த காட்சியை யூகித்தாலே, தந்தைக்கும் மகளுக்குமான உறவை யோசித்தாலே நம்முடைய கண்கள் கண்ணீரை வார்க்கிறது. சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய கஷ்டம் உனக்குத்தான் நன்றாக தெரியும். உன்னுடைய பிரச்சனை உனக்கு நன்றாய் தெரியும். உன்னுடைய வியாதியை குறித்து உனக்கு நன்றாய் தெரியும். உன் கடன் உன்னை எவ்வளவாய் அவமானப்படுத்துகிறது என்று உனக்கு நன்றாய் தெரியும். உன் குடும்பத்தில் இருக்கிற நிம்மதியின்மையும் சமாதானமின்மையும் உன்னை எப்படி ஒடுக்கிக் கொண்டிருக்கிறது உனக்கு தெரியும். தோளுக்கு வளர்ந்த பிள்ளைகள் கை நழுவி போய்க் கொண்டிருக்கிற போது உன் உள்ளமெல்லாம் எப்படி உடைந்து நொறுங்குகிறது என்பது உனக்கு தெரியும். கல்யாண பருவத்துக்கு வந்திருக்கிற மகள் நேர்த்தியாய் திருமணம் செய்து கொண்டு குடும்ப வாழ்க்கைக்குள் போகும்போது இருக்கும்போது அது எவ்வளவு பாரம் என்பது உனக்கு தெரியும். விவாகமாகி 5 வருடங்களானாலும் 10 வருடங்களானாலும் உன் மடியில் இன்னும் ஒரு பிள்ளை இல்லாமல், வீட்டில் ஒரு குழந்தை நடவாமல், வீடெல்லாம் வெறுமையாகி இருந்தால் அது எப்பேற்பட்ட நரக வேதனையாயிருக்கும். பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். நல்லா படிச்ச நல்ல மார்க்ஸ் வந்தது, அம்மா அப்பா கஷ்டப்பட்டு ராப்பகல வேலை பார்த்த கடனை உடனே வாங்கி நல்லா படிக்க வச்சுட்டாங்க. உன்னத பட்டத்தை பெற்றிருக்கிறாய். நீ பட்டணத்துக்கு வந்ததற்கு பிறகு அம்மா அப்பா என்ன நினைச்சாங்க? என் மகன் பட்டணத்திற்கு போகிறான், மகள் பட்டணத்துக்கு போகிறாள், ஒரு நல்ல வேலை பெற்றுக்கொண்டு அமர்ந்து விடுவார்கள், நம்முடைய கஷ்டம் கண்ணீர் எல்லாம் இதோடு தீர்ந்துவிடும் என்று எவ்வளவோ கனவுகளோடு உன்னை பட்டணத்துக்கு அனுப்பி வைத்து 3 வருடங்கள் ஆகிவிட்டது, 2 வருடங்கள் ஆகிவிட்டது. இன்னைக்கு கூட உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல. ரெண்டுக்கு வந்தவங்க ரெண்ட் கேட்கும் போது கூட தப்பித்து பயந்து ஓடி விடுகிறாய். பால்காரர் வந்து அதற்கான பணத்தை கேட்கிற போது அவர்களை பாராமல் பார்வைக்கு தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறாய். ஒருபுறம் வயிறார சாப்பிட முடியவில்லை, அதே போல மறுபுறம் அட்லீஸ்ட் ரெண்ட் கூட கட்ட முடியவில்லை. அது எவ்வளவு பெரிய பாடாக இருக்கும், வேதனையா இருக்கும் என்பது உனக்கு நன்றாய் தெரியும். எப்படி பிரச்சனைகளுக்குள்ளாக இருக்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே. வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் விலக வேண்டும் என்றால் அதற்கான ஒரே ஆதாரம் என் ஆண்டவர் உன்னை சந்தித்து உனக்கு இரக்கம் காண்பித்து ஒரு அற்புதத்தை, சொல்லுங்களேன், ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். சூழ்நிலைகள் கை நழுவி போயிருந்தாலும் உன்னுடைய விசுவாசம் தேவனை மகிமைப்படுத்தும் என்றால், அவருடைய பார்வைக்கு சம்பூரணனாய் நீ காணப்படுவாய் என்றால், உன்னுடைய வாழ்க்கையில நீ யூகிக்கவே முடியாத அற்புதங்களை அவர் நடப்பிப்பதற்கு விரைவிலேயே உன்னை தேடி வரப்போகின்றார். அதற்காக இன்று ஜெபிக்கலாமா? மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் எவ்வளவா எங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் எங்கள் அவ்விசுவாசத்தினாலே, எங்களுடைய கீழ்ப்படியாமையினாலே, எங்கள் பரிசுத்த குலைச்சலினாலே அப்பா எங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய ஆச்சரிய காரியங்கள் தாமதமாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். அந்நாளிலே யவீருவின் வாழ்க்கையிலே, குறிப்பாய் அவனுடைய குமாரத்தின் வாழ்க்கையிலே நடக்க வேண்டிய அந்த அற்புதம் ஆண்டவரே தடைபட்டு இருந்தது. அப்படி அது தடைபட்டு இருக்க காரணம் யவீருவுக்கு தேவையான அளவு விசுவாசம் பரிபூரணமாய் இல்லாததுதான். இந்த விசுவாசத்தை அவனுக்கு பெருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே
ஆண்டவர் எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்தீர். 12 வருடமாய் இரத்தப்போக்கால் பாதிக்கப்பட்டிருந்த ஸ்திரீயை சுகமாக்கினது மட்டுமின்றி அவளுடைய சாட்சியினாலே யவீருவுக்குள்ளே விசுவாசத்தை பெருக்கினீர், நம்பிக்கை கொடுத்தீர், சம்பூரணமாக்கினீர். அதே போல இந்த வேளையிலும் எங்கள் விசுவாசம் பலவீனமானது என்றும் அதுதான் எங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை காண போதாமல் இருக்கிறது என்றும் உணர்ந்திருக்கிற நீர் இந்த வேளையிலும் எங்களோடு தெளிவாக பேசியிருக்கிறீர். உங்களால் விசுவாசிக்க கூடும் என்றால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், சாத்தியம் என்று எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள், ஆச்சரிய காரியங்களை நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால் நாங்கள் இன்னும் விசுவாசம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். ஆண்டவர், எங்கெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்திற்கு தடை உண்டாகி இருக்கிறதோ அந்த தடைகளை எல்லாம் எப்பொழுதும் நாங்கள் செய்கிற இந்த ஜெப விண்ணப்பத்தின் மூலமாக, விசுவாசத்தோடு கூடிய ஜெபத்தின் மூலமாக அந்த தடைகளை எல்லாம் ரிலீஸ் பண்ணுங்க ஆண்டவரே. நின்று போயிருக்கிற ஆசீர்வாதங்கள் மறுபடியும் எங்களை வந்து அடையும்படியாக நீர் எங்கள் வாழ்க்கைக்குள்ள வர வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் அப்பா இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டு உம்முடைய ராஜ்யத்திற்காக நிற்க கிருபை அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.